Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக டின்னருக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல சோளா பூரி, அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கிடணும். அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். எந்த கப்பில் மாவு அளக்குறோமோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தயிர் எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்தது இப்போ இந்த ஆயிலும் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. நம்ம தளர்வாக பிசைஞ்சால் ஊறினதுக்கப்புறம் இன்னும் தளர்வாயிரும். ஒரு 1.5 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ 1.5 மணி நேரம் ஊறிட்டு இப்போ லைட்டாக நம்ம பிசைஞ்சிக்கிடலாம். 1.5 மணி நேரம் ஊறினா தான் அந்த தயிர் சோடாப்பெல்லாம் சேர்த்து நமக்கு நல்ல ஒரு பதத்துக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு 7 பீஸ் வர அளவுக்கு நான் உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிடலாம். அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்கணும், நம்ம பூரிக்கு தேய்ப்போம்ல அதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சோளாபூரிக்கு நல்லாயிருக்கும். சைஸ் வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கும்போது பெருசாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். ஒருவேளை பாத்திரம் உங்ககிட்ட சின்னதாக இருக்குது, கொஞ்சமாக ஆயிலில் தான் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான சைஸில் நம்ம தேய்ச்சி வச்சுக்கிடலாம். இது மாதிரி எல்லா மாவையுமே நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். ஆயில் தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது அந்த மாவுலாம் கீழே வந்து ஆயில் வந்து அழுக்காகாமல் இருக்கும். இல்லைன்னா கருப்பாக அந்த மாவுலாம் உதிர்ந்து ஆயிலெலாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம போட்டு பொரிச்சிட வேண்டியதான். நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னும்போது கண்டிப்பாக ஆயில் வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காது, நல்லா புஃப்னும் நமக்கு வரும். அதனால் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போடுங்க. நல்லா மொறுன்னு அப்படிலாம் பொரிஞ்சு எடுத்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இது கூட சோளாபூரி கூட நம்ம சென்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஆல்ரெடி அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.